கார்டியாக் சைக்கிளில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்ட்ரியல் சிஸ்டோலில் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே என்ன ஆகுது பாருங்கள், ஏட்ரியாலேருந்து வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு பிளட் வருது. அங்கே வந்துட்டு நடுவில் ஏவி வால்வ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ செகண்ட் என்ன ஆகும், வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன். அது அமுக்கும் போது என்ன ஆகுது பாருங்கள், ஏவி வால்வ் வந்து க்ளோஸ் ஆகுது. உள்ளே வந்து ப்ரெஷர் டெவலப் ஆகிருக்கு. ஸோ 4 வால்வுமே க்ளோஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன, வென்ட்ரிகுலர் இஜெக்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து செமிலுனார் வால்வ்ஸ் மூலயமா ஆர்கன்ஸுக்கும் லங்ஸுக்கும் பிளட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது பாருங்கள். ஸோ செமிலுனார் வால்வ் ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட்டு வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸேஷனை டச் பண்ணும்போது அங்கே செமிலுனார் வால்வு க்ளோஸ் ஆகுது பாருங்கள். ஸோ அங்கே ஒரு ரிலாக்ஸேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் என்னது, வென்ட்ரிகுலர் ஃபில்லிங் ஆகும்போது என்ன ஆகும்னா பிளட்டு வந்துட்டு அந்த ஏவி வால்வ் ஓப்பன் ஆகி ஏட்ரியாலேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு பிளட்டு ஒழுகும். ஓகேங்களா? ஸோ பேசிவ் வென்ட்ரிகுலர் ஃபில்லிங்னா அப்படியே வந்து ஒழுகும். நெக்ஸ்ட்டு ஏட்ரியல் சிஸ்டோலில் பார்த்தீங்கன்னா ஏட்ரியா வந்து கண்ட்ராக்ட் ஆகிறதுனால வரும். அந்த வென்ட்ரிகுலர் ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா அது பேசிவாக மேலேருந்து கீழே வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும்.